மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில இந்த நேசரின் மன்னாவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார். இயேசுவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசுவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நாம நேற்று தினத்துல அதாவது இந்த பூமிக்குரிய போஜனம், அழிந்து போகிற போஜனத்தையும் நிலையான நித்திய ஜீவனுக்கு அடுத்த போஜனத்துக்குரிய வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். நித்திய ஜீவனுக்குரிய போஜனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் என்பதை நேற்று விளக்கமாக தியானித்தோம். இதை தொடர்ந்து இயேசு அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் அப்படின்னு. இது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு வனாந்திரத்துல புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பிட ஒண்ணுமே இல்லை. வனாந்திரத்துல இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி போஷிக்க முடியும்? ஆனா அவங்களை அற்புதமாய் வழி நடத்தி வந்த ஆண்டவர் அவர்களுக்கு சாப்பாட்டை எங்கிருந்து கொடுத்தார்? வானத்தில் இருந்து. அந்த மன்னா அருமையான ஒரு தெய்வீக உணவு, பரலோகத்தின் உணவு. அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 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 வானத்திலிருந்து வந்த மன்னா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது. அது பஞ்சத்தின் நாட்களில அது கொடுக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்ட போது அவர்கள் புதிய பலன் அடைந்தாங்க. தேவனோடு கூட அந்த ஒரு உறவை ஏற்படுத்துகிற இந்த ஒரு மன்னா, தேவனுடைய வார்த்தையாகிய இந்த மன்னா, ஆவிக்குரிய உணவாகிய இந்த மன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அதை உட்கொள்ள நம்மை அது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவோடு கூட தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு, அது நம்மை தொடர்பு படுத்தி நாம இன்னும் அவரை போல மாற, அவருடைய குணாதிசயங்கள் நம்மள விளங்க, அவருக்கு ஒத்த சாயலை நாம் அடைய இந்த தெய்வீக மன்னா நமக்கு உதவி செய்கிறது. இந்த மன்னா எப்படி வருகிறது? விசுவாசத்தோடு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் இந்த மன்னாவானது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். என்னது இந்த மன்னா? தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக, அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கும் போதுதான் இந்த மன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த மன்னாவை பாருங்க, அவங்க எடுக்கும் போது அதை என்ன செய்யக்கூடாது? அவங்க சேர்த்து வைக்க கூடாது. அடுத்த நாளுக்கு வேணும்னு அவங்க சேர்த்து வைத்தா என்ன ஆகும்? பூசணம் பூத்து போயிடும், கெட்டு போய்விடும். அப்போ அன்னன்னைக்கு கிடைக்கிற மன்னாவை அன்னன்னைக்கு அவங்க என்ன செய்து விடணும்? காலி பண்ணிடணும். அப்போ ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் துல்லியமா நேர்த்தியா காரணத்தோடு கூட செய்கிறார். அவருடைய ஞானம், அறிவு, இதனுடைய ஆழம் என்னன்னு யாருக்குமே என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஆழமான அறிவை உடைய தேவன் அழகா அண்ணனைக்கு தேவையானதை கர்த்தர் அவங்களுக்கு போஷித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜீவ அப்பத்தை தேடுகிறவர்கள், ஜீவ அப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகள் மூலமாக அவர் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, 33ஆம் வசனத்துல பார்க்கிறோம், வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுத்த அப்பமே தேவன் அருளிய அப்பம்.
வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்க, உலகத்தின் பாவத்துக்காக ஜீவனை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவாதார பலியானாரே, அவர் தான் தேவன் அருளியா. அப்போ இயேசு அவர் சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, இந்த அப்பத்தை எப்போது எங்களுக்கும் நீங்கள் தாங்க. சொன்ன உடனே அவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஜீவாப்பன் நான் தான். என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவே ஜீவ அப்பம். அப்ப அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற ஜீவன் அப்படின்னா, ஜீவன்னா என்ன? அவருடைய எல்லா குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்தம், தேவனுக்கே உரிய வல்லமை, தேவனே அவர் இரக்கமுள்ளவர், நீதியுள்ளவர், கிருபையுள்ளவர், உண்மையுள்ளவர், அவர் சர்வ ஞானி. அப்போ தேவனுக்குரிய குணாதிசயங்கள், அந்த ஜீவ அப்பமாகிய அந்த மன்னாவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உட்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நாமும் பரிசுத்தமாக மாறுவோம், நாமளும் வல்லமை உள்ளவர்களா மாறுவோம், இரக்கம் உள்ளவர்களா, நீதி உள்ளவர்களா, கிருபை உள்ளவர்களா, உண்மை உள்ளவர்களா, ஞானம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். இந்த ஜீவ அப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிற நாம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த ஜீவ அப்பம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஜீவாப்பமாகிய உண்மை ஆண்டவரே நாங்கள் எங்களை வாழ்க்கையில பற்றி பிடித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஜீவனுக்குரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில மூலமாய் செயல்படட்டும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் வல்லமை ஆண்டவரே, இன்னும் இரக்கமுள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், கிருபை உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரே சர்வ ஆண்டவரே ஞானியாய் இருக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி நாங்கள் எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் நீர் தாரும். உண்மை போல எங்களை மாற்றும். ஜீவ அப்பத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் புசிக்கிறவர்களாய் நீர் ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாய் உங்களுடைய பலத்த கரத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.